வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிசி தமிழ்நாடு போஸ்டல் கார்னர். நம்ம வந்து டொமஸ்டிக் மெயில் ப்ராடக்ட்ஸ் பார்த்துட்ருக்கோங்க. டொமஸ்டிக்னால் நம்ம இன்லேண்ட் இந்தியாவுக்குள்ளே ஓகேங்களா போகிற மெயில் ப்ராடக்ட்ஸ் பற்றி ப்ரீவியஸ் கிளாஸில் லெட்டர்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். இந்த கிளாஸில் வந்து லெட்டர் கார்ட்ஸ், அதாவது ஐஎல்சின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, நம்ம டிபார்ட்மெண்ட் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம் ஐஎல்சி. அதை பற்றின ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெட்டர் கார்டு, அதை வந்து ஐஎல்சி வந்து இன்லேண்ட் லெட்டர் கார்டுன்னு சொல்லுவாங்க. லெட்டர் கார்ட்ஸ்னு இப்போ சொல்கிறாங்க. ஓகேங்களா, லெட்டர் கார்டு மீன்ஸ் எ ஷீட் ஆஃப் பேப்பர் ஆஃப் த கைண்ட் ஆர்டினர்லி யூஸ்டு ஃபார் லெட்டர் ரைட்டிங் சூட்டபிளி ஃபோல்டட் அண்ட் கம்டு. அதாவது ஒன்றும் இல்லைங்க, ஒரு பேப்பர் தான். நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இந்த மாதிரி ஒரு லென்த்தாக ஒரு பேப்பர் இருக்கும், மூணாக பிரிச்சிருப்பாங்க. இதில் வந்து சைடில் அப்படி ஃப்ளாப் இருக்கும், இந்த இடத்துல ஃப்ளாப் இருக்கும். ஓகேங்களா, கரெக்ட். இதுதான் வந்து ஐஎல்சி. ஓகேங்களா, இப்படி தான் இருக்கும் ஐஎல்சி. அந்த மாதிரி ஒரு பேப்பர் ஆஃப் த கைண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்டினர்லி யூஸ்டு ஃபார் லெட்டர் ரைட்டிங் சூட்டபிளி ஃபோல்டட் அண்ட் கம்டு. கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி கம் பண்ணியிருந்தாங்கன்னா அதை வந்து ஐஎல்சின்னு சொல்கிறாங்க, லெட்டர் கார்டு. ஓகேங்களா, லெட்டர் கார்ட்ஸ் மே பி டிரான்ஸ்மிட்டட் பை போஸ்ட் இஃப் இட் கன்ஃபார்ம்ஸ் டு த ஃபாலோயிங் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். கீழே இருக்கிற இந்த கண்டிஷன்ஸ்லாம் ஃபுல்ஃபில் ஆனிச்சுன்னா அதை வந்து லெட்டர் கார்டாக டிரான்ஸ்மிட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, தி போஸ்டேஜ் ஷெல் பி ப்ரீபெய்டு இன் ஃபுல். ஐஎல்சிக்கான ப்ரீபெய்டு வந்து ஃபுல்லாக அமௌண்ட் கட்டி தான் இருக்கணும். ஓகேங்களா, தி வெயிட் ஆஃப் த லெட்டர் கார்ட் ஷெல் நாட் எக்ஸிட் 5 grams. அதாவது மேக்ஸிமம் வெயிட் ஆஃப் ஐஎல்சி வந்து 5 grams சொல்கிறாங்க. ஓகேங்களா, மேக்ஸிமம் வெயிட் வந்து ஐஎல்சி 5 gram. ஓகேங்களா, ஷல் நாட் எக்ஸிட் 5 grams, 5 கிராம் தரக்கூடாது. மினிமம் வெயிட்னு எந்த இடத்துலையும் சொல்ல கிடையாதுங்க. நமக்கு எக்ஸாம்லேயும் அதே இங்கே என்ன இருக்கோ அதே வார்த்தையை தான் கொடுத்து கேட்பாங்க. கொஞ்சம் அதை இன்டர்பிரேட் பண்ணுற மாதிரி டீட்டெயில்டாக அதை மினிமம்னா எவ்வளோ அப்படின்ற மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. டேரக்ட் கொஷினாகவே தான் நமக்கு இருக்க போகுது. வெயிட் ஆஃப் த லெட்டர் கார்டு ஷல் நாட் எக்ஸிட் அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த இடத்துல பிளாங்காக விட்டுருப்பாங்க, நம்ம ஆன்சர் போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, 5 grams. The dimensions of the letter card, including its flaps when unfolded or folded, shall respectively be as follows. டைமென்ஷன்ஸ்னால் நம்ம பார்த்தோம் அளவு, அந்த லெட்டர் கார்டோட அளவு, இன்க்ளூடிங் இட்ஸ் ஃப்ளாப்ஸ்னால் நம்ம என்னங்க பார்த்தோம், அதாவது இப்படி ஒரு ஃபஸ்ட்டு நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் லெட்டரில் பார்த்தோம், இப்படி இந்த மடக்கிற இடம் தான். ஓகேங்களா, இந்த மடக்கிற இடத்த தான் வந்து நம்ம ஃப்ளாப்னு பார்த்துருந்தோம். அதே மாதிரி ஐஎல்சி எப்படி இருக்கும், இந்த இடத்துல ஃப்ளாப் இருக்கும். ஓகேங்களா, 3 ஃப்ளாப் இருக்க மாதிரி இருக்கும். இதை தான் வந்து ஃப்ளாப்புன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி இருக்கும். இந்த 1 2 3 இந்த மாதிரி 3 ஃப்ளாப் இருக்கும். அந்த ஃப்ளாப்போடு சேர்ந்து டைமென்ஷன்ஸ் என்னன்னு சொல்கிறாங்க, இந்த டைமென்ஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கணும். இந்த டைமென்ஷன்ஸில் தான் ஒரு ஐஎல்சி இருக்கணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் தனியாக வீட்டில் தயாரித்தாலும் சரி, ப்ரைவேட் மேனுஃபேக்சராக இருந்தாலும் சரி, இதாக இருந்தாலும் இந்த மாதிரி தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஃபோல்டட்னா மடக்கி வைக்கிறது. மடித்ததுக்கப்புறம் மடிச்சிட்டா லெட்டர் இந்த சைஸ்க்கு வந்துடுங்களா, இந்த மாதிரி வந்துடும். மடித்ததுக்கு முன்னாடி இப்படி இருக்கும். கரெக்டுங்களா, இது வந்து அன்ஃபோல்டட்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபோல்டட், மடித்ததுக்கப்புறம் இது வந்து அன்ஃபோல்டட்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்படி அன்ஃபோல்டடாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா மினிமம் சைஸு 282 மில்லிமீட்டர் இன்ட்டு 182 மில்லிமீட்டர், மேக்ஸிமம் சைஸ் 300 மில்லிமீட்டர் இன்ட்டு 210 மில்லிமீட்டர். ஏன் அப்படி இன்ட்டு போடுறாங்க, மினிமம்லேயே 2 சைஸ் இருக்குது. நம்ம ப்ரீவியஸ் லெட்டரில் வந்து இது மாதிரி இல்லையே. ஏன் 2 சைஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று லென்த்து பிரத்து தாங்க, ஒன்றும் இல்லை. அன்ஃபோல்டட் இது வந்து 282 மில்லிமீட்டர், இது வந்து 182 மில்லிமீட்டர். ஒரு நீளம் அகலம் தாங்க, ஒன்றும் இல்லை. குறைஞ்சது வந்து நீள அகலம் 2 சேர்த்து 282 இன்ட்டு 182. இதை நீங்கள் ஷார்ட்டாக சென்டிமீட்டரில் படிச்சிங்கன்னா 28.2 சென்டிமீட்டர் இன்ட்டு 18.2 சென்டிமீட்டர் மினிமம் சைஸாக இருக்கும்னு படிச்சிக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் மில்லிமீட்டரில் படித்தாலும் சரி, சென்டிமீட்டரில் படித்தாலும் சரி, ஒரே யூனிட்டாக எல்லா ஆர்டிகல்ஸ்க்கும் எல்லா ஐட்டம்ஸ்க்கும் நீங்கள் வந்து ஒரே யூனிட்டில் படிச்சிக்கிங்க. ஓகேங்களா, அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். எக்ஸாமில் போய் நம்ம சென்டிமீட்டரில் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா கன்வெர்ட் பண்ணிக்கலாம், இல்லை சென்டிமீட்டரில் படித்து மில்லிமீட்டரில் இருந்தாலும் அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, கன்வர்ஷன் ஈஸி தான். மேக்ஸிமம் சைஸ்னு பார்த்தீங்கன்னா 300 மில்லிமீட்டர் இன்ட்டு 210 மில்லிமீட்டர். ஃபோல்டட் மடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் சைஸு 152 இன்ட்டு 90 மில்லிமீட்டர், மேக்ஸிமம் 210 இன்ட்டு 100 மில்லிமீட்டர். அதே தாங்க, இந்த சைஸ் கொஞ்சம் கண்டிப்பாக படிச்சிங்க, நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லெட்டர் கார்ட் ஷல் ஹேவ் 3 ஃப்ளாப்ஸ். நம்ம தான் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஒரு ஐஎல்சி இருக்குதுன்னா இந்த இடத்துல ஒரு ஃப்ளாப்பு, இந்த இடத்துல ஒரு ஃப்ளாப்பு, இந்த இடத்துல ஒரு ஃப்ளாப்புன்னு மொத்தம் 3 ஃப்ளாப் இருக்க போகுது. ஓகேங்களா, 1 2 3 ஃப்ளாப் இருக்கும். ஒன் ஈச் ஆன் த லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் நாட் எக்ஸீடிங் 15 மில்லிமீட்டர் பை 100 மில்லிமீட்டர். 15 mm பை 100 mmனா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இது வந்து ஐஎல்சின்னு வச்சுங்களேன், இந்த லெஃப்ட்டில் அண்ட் ரைட்டில் இருக்கிற இந்த ஃப்ளாப் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 15 மில்லிமீட்டர்ன்றது இதோட அகலம், நீளம்ன்றது 100 மில்லிமீட்டர்னு சொல்கிறான். ஓகேங்களா, 100 இன்ட்டு 15 மீட்டர் அல்லது 1.5 இன்ட்டு 21 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர். ஓகேங்களா, 10 சென்டிமீட்டர். அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ட்டு 21 சென்டிமீட்டர் அப்படின்ற மாதிரி இருக்கும். மேலே அனதர் ஆன் டாப் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளாப்போட சைஸ் மட்டும் சொல்கிறாங்க.
ஃபுல்லாக இருக்க அந்த பேப்பரோட சைஸ் கூட சொல்ல கிடையாது. இந்த ஃப்ளாப்பு, இந்த ஒட்டுற அந்த ஃப்ளாப் இருக்கும் இல்லைங்களா, அதோட சைஸ் மட்டும் ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் இருக்கிறது 15x100 மில்லிமீட்டர், டாப்பில் இருக்கிறது 15x210 மில்லிமீட்டர். ஓகேங்களா. அண்ட் த ஃப்ளாப்ஸ் மே நாட் பி ரெக்கயர்ட் இஃப் த லெட்டர் கார்டு கேன் பி க்ளோஸ்ட் பை எனி அதர் எஃபெக்டிவ் ப்ராசஸ். இந்த ஃப்ளாப் இல்லாமல் வேறு ஏதாவது மெத்தடில் நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா இந்த வேறு ஏதாவது அந்த ஃப்ளாப்ஸ் மே நாட் பி ரெக்கர்டு, வேறு ஏதாவது மெத்தடில் நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா இந்த ஃப்ளாப்பு மே நாட் பி ரெக்கர்டு, அது தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நத்திங் ஷெல் பி அட்டாச்டு டு ஆர் என்க்ளோஸ்ட் இன் லெட்டர் கார்டு. ஒரு ஐஎல்சி நீங்கள் அனுப்புறீங்கன்னா அந்த ஐஎல்சியை மடிக்கும் போது உள்ளே ஒரு பேப்பர் வச்சுக்கலாம், உள்ளே ஒரு லெட்டர் வச்சுக்கலாம், வேறு எதாவது நம்ம அட்டாச் பண்ணி அனுப்பிச்சிடலாம். நீங்கள் எதுவும் நினைக்கக்கூடாது. ஒரு ஐஎல்சி வந்து எதுவுமே அட்டாச் பண்ணாமல் தனியாக ஒரு பேப்பர்லேயே எழுதுறீங்க, அந்த பேப்பரே மடித்து போடுறீங்க, அதுதான் ஐஎல்சின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. தேர் ஷெல் பி பிரிண்டட் ஆன் த அவுட் சைட் அட் த டாப் லெஃப்ட் ஹேண்ட் கார்னர். இது கொஞ்சம் பார்த்துங்க, ஐஎல்சி மட்டும் இது மாதிரி இருக்கும். டாப் லெஃப்ட் ஹேண்ட் கார்னரில் இப்போ வந்து ஐஎல்சின்னு இப்படி ஒரு லெட்டர்னா இந்த லெஃப்ட் கார்னரில் வந்து ஐஎல்சி லெட்டர் கார்டு அப்படின்னு சொல்லி எழுதணும். ஓகேங்களா. லெட்டர் கார்டு மீதி மோஸ்ட்டாக வந்து சென்ட்ரல் எழுத சொல்கிற மாதிரி இருக்கும், ஒரு சில இடத்துல இந்தாண்ட எழுத சொல்கிற மாதிரி இருக்கும். ஐஎல்சிக்கு வந்துட்டும் ஒரு லெட்டர் இருக்குதுன்னா அந்த லெட்டரோட டாப் லெஃப்ட் கார்னரில் லெட்டர் கார்டு அப்படின்னு சொல்லி எழுத சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதை பார்த்துக்குங்க. டாப் லெஃப்ட் ஆன் த அட்ரஸ் சைடில் டாப் லெஃப்ட் ஆஃப் எவ்ரி ஃபோல்டர் லெட்டர் இன்டெண்டட் ஃபார் டொமஸ்டிக் டிரான்ஸ்மிஷன் த வேர்ட்ஸ் லெட்டர் கார்டுன்னு சொல்லி அனுப்ப சொல்கிறாங்க. டொமஸ்டிக் டிரான்ஸ்மிஷன் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருந்துச்சுன்னா லெட்டர் கார்டுன்னு எழுத சொல்கிறாங்க. லெட்டர் கார்டு ஷெல் பி மேட் ஆஃப் பேப்பர் ஆஃப் மினிமம் 70 grams per square meter. 70 grams per square meter அடையாளம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஜிஎஸ்எம் அந்த பேப்பரோட அளவு குறிக்கிறது தான் ஜிஎஸ்எம் சொல்லுவாங்க, கிராம்ஸ் பர் ஸ்கொயர் மீட்டர்னு சொல்லி. அந்த நீங்கள் ஒரு பேப்பர் யூஸ் பண்ண போகிறீங்க இல்லைங்களா, ஐஎல்சிக்கு ஒரு பேப்பர் யூஸ் பண்ண போகிறீங்க இல்லையா, அந்த பேப்பரோட மினிமம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 70 GSM இருக்கணும். திக்னஸ், அதாவது 70 GSMனா அது ஒரு திக்னஸ். நம்ம இப்போ A4 போனால் எப்படி 70 GSM 80 GSMனு சொல்கிறாங்களோ அதே மாதிரி இதோட திக்னஸ் குறைஞ்சது 70 GSM இருக்கும். அதோட ரொம்ப மெலிசாக இருந்துச்சுன்னா ரொம்ப இதாக இருக்குங்க, இன்குரியிற மாதிரி இருக்கும் அல்லது கிளியிற மாதிரி இருக்கும். மினிமம் 70 GSM யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. Letter cards of private manufacture shall be suitably folded and fully closed on 3 sides by continuous gumming, glue or any other adhesive provided the dimensions and other conditions mentioned in this regulation are complied with அப்படின்னு சொல்கிறாங்க. கம்ப்ளைட் வித். ஓகேங்களா. ஒருவேளை ப்ரைவேட் மேனுஃபேக்சர் நம்ம இப்போ டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்குற ஐஎல்சி இல்லாமல் ப்ரைவேட்டாக ஏதாவது ஐஎல்சி இப்போ மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னா அதுவும் ஷல் பி சூட்டபிளி ஃபோல்டட் அண்ட் ஃபுல்லி க்ளோஸ்ட் ஆன் 3 sides. அந்த 3 சைடு இப்போ 3 ஃப்ளாப் இருக்குன்னு பார்த்துருந்தோம். மேலே ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் 3 ஃப்ளாப் இருக்குன்னு பார்த்துருந்தீங்களா, அது வந்து சூட்டபிளி கரெக்டாக எப்படி மடிச்சிருக்கணுமோ அதே மாதிரி மடித்து கண்டினியூஸ் கம்மிங் கரெக்டாக கம்மு ஆர் க்ளூ மூலிமா அல்லது எனி அதர் அதர்சிவ் நீங்கள் வேறு ஏதாவது ஒட்டுறது மூலிமாவோ அதை கரெக்டாக ஒட்டி இருக்கணும். ப்ரொவைடட் த டைமென்ஷன்ஸ் அண்ட் அதர் கண்டிஷன்ஸ் மென்ஷன் இன் திஸ். நம்ம டிபார்ட்மெண்ட்டில் அதர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கோ அல்லது நம்ம டிபார்ட்மெண்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கோ ஒரு கண்டிஷன் யூஸ் பண்ண அதுக்கு முன்னாடி சைஸ் அதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, அதெல்லாம் ப்ரைவேட் மேனுஃபேக்சர் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதெல்லாம் வைக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து கண்டிஷன்ஸ் வேறு இன்ஃப்ரிஞ்சுனா நம்ம என்னன்னு சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி, அவங்க ஒரு கண்டிஷன் இருக்குது அதை மீறுறாங்க அல்லது அவங்க வந்து இந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணல. இப்போ இத்தனை 20 சென்டிமீட்டர் தான் இருக்கணும்னு சொல்லி நம்ம ஒரு அளவு சொல்லியிருந்தோன்னா அவங்க அந்த 20 சென்டிமீட்டரில் தயாரிக்கலை, 25 30ன்னு போயிடுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி கேஸில் என்ன பண்ணுறோம், இன் கேஸ் ஆஃப் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆஃப் த கண்டிஷன்ஸ் நம்ம மேலே சொல்லியிருக்கிற கண்டிஷன்ஸில் ஏதாவது மீறி இருந்தாங்க அப்படின்னா தி லெட்டர் கார்ட் ஷல் பி ட்ரீட்டட் ஆஸ் அ லெட்டர். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஐஎல்சி அனுப்புனாலும் அதை வந்து நாங்கள் ஐஎல்சியாக கன்சிடர் பண்ண மாட்டோம், லெட்டராக கன்சிடர் பண்ணிக்கோன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஐஎல்சிக்கு வேறு ரேட் ஆஃப் போஸ்டேஜ், லெட்டருக்கு வேறு ரேட் ஆஃப் போஸ்டேஜ். ஓகேங்களா. அண்டு சார்ஜ் ஆன் டெலிவரி வித் டபுள் த டெஃபிஷியன்சி. ஒரு வேளை லெட்டராக ட்ரீட் பண்ணி அந்த டெஃபிஷியன்சியை டபுளாக ட்ரீட் பண்ணுவோம். ஓகேங்களா. இப்போ நீங்கள் வந்து நம்மளோட கண்டிஷனை வந்து ஃபுல்ஃபில் பண்ணல இப்படி அனுப்பிட்டிங்கன்னா அந்த ஐஎல்சியோட வெயிட் வந்து நம்ம அதிகபட்சம் 5 கிராம் தான் இருக்கணும், 5 கிராம் தாண்டக்கூடாதுன்னு போட்டிருக்கோம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு 10 கிராம் இருக்கிற பேப்பரை வந்து மடித்து ஐஎல்சின்னு போட்டுட்டிங்க அப்படின்னா அந்த 10 கிராம் இருக்கிறது வந்து நம்ம ஐஎல்சியாக ட்ரீட் பண்ணாமல் லெட்டராக ட்ரீட் பண்ணுவோம். அந்த லெட்டராக ட்ரீட் பண்ணிட்டோம்னா என்ன பண்ணணும், நீங்கள் ஐஎல்சி 10 கிராமுக்கு வந்து ₹2.50 கட்டியிருப்பீங்க. அந்த ₹2.50 இப்போ லெட்டராக ட்ரீட் பண்ணிடுறோம், கண்டுபிடிச்சதுனால லெட்டராக ட்ரீட் பண்ணுவோம். 10 கிராம் லெட்டருக்கு எவ்வளோ சார்ஜ் போட்டிருக்கணும், ₹5 போட்டிருக்கணும். ₹5 நீங்கள் ஆல்ரெடி ₹2,000 கட்டிட்டீங்க, இன்னும் ₹2,000 கட்டணும் இல்லைங்களா. இதுதான் டெஃபிஷியன்சி. அந்த டெஃபிஷியன்சியை டபுள் த அமௌண்ட் ஆகும். ₹2,000 × 2 ₹5 வாங்கிக்குவோம். ஓகேங்களா. நல்லா பார்த்துக்குங்க. ஒரு ஐஎல்சி இருக்குதுன்னா அதை வந்து கண்டிஷன்ஸ் இன்ஃப்ரிஞ்ச் பண்ணாங்கன்னா அதை லெட்டராக ட்ரீட் பண்ணிக்குவோம்.
அந்த டெஃபிஷியன்சினா பற்றாக்குறை, அந்த பற்றாக்குறையான அமௌண்ட் வந்து டபுள் த சார்ஜ் வாங்கிக்கும். பிட்வீன் த போஸ்டேஜ் ஆல்ரெடி பெய்டு ஃபார் சச் லெட்டர் கார்டு அந்த போஸ்டேஜ் பேயபிள் ஃபார் அ லெட்டருக்கு கட்ட வேண்டிய அமௌண்ட்டுக்கும் லெட்டர் கார்டில் நீங்கள் ஆல்ரெடி கட்டின அமௌண்ட்டுக்கும் இருக்கிற டெஃபிஷியன்சி பற்றாக்குறையை வந்து டபுள் த அமௌண்ட்டாக வாங்கிக்குவோம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ரேட்ஸ் ஆஃப் போஸ்டேஜ் சார்ஜபிளான லெட்டர் கார்ட்ஸ். ஐஎல்சிக்கான போஸ்டேஜ் சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐஎல்சி ₹2.50. ஓகேங்களா. அவ்வளோதாங்க, ஐஎல்சி முடிஞ்சு. அடுத்தடுத்த கிளாஸில் போஸ்ட் கார்டு, இந்த ஜியான் போஸ்ட்டு, புக் போஸ்ட் அதெல்லாம் இருக்கும். ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்த்துடலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அல்லது பர்சனலாக சொல்லுங்கள். தேங்க்யூ.